அடுத்து எச்ச வினையின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன், எந்த மாதிரி இடங்கள்லாம் இதை நம்ம பயன்படுத்தலாம்? ஓகேவா? ஸோ எச்ச வினையின் பயன்பாடுங்கிறது, அதாவது எச்ச வினைனா நான் என்ன சொல்லியிருக்கேன் டெஃபினிஷனில், அந்த வினை வந்து முழுமை அடையாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் எச்சம். தட் இஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது தான் எச்ச வினைன்னு சொல்லியிருக்கோம். பயன்பாடு அப்படிங்கிறது என்னென்னா, 2 சென்டென்ஸை கம்பைன் பண்ணி தனி வாக்கியத்தை கலவை வாக்கியமாக மாற்றுறதுக்கு எச்ச வினை மிகவும் பயன்பாடாக இருக்கும். அது எப்படின்னப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது கவிதா நடனம் ஆடினாள். இது ஒரு வாக்கியம். கவிதா நடனம் ஆடினாள். கண்ணன் வீணை வாசித்தான். ஓகேங்களா? ஸோ இரண்டுமே தனி வாக்கியம். ஓகே, தனி வாக்கியம் அப்படின்னா அதில் எழுவாய் பயனிலை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எழுவாய் பயனிலை, எழுவாய்ங்கிறது சப்ஜெக்ட், பயனிலைங்கிறது ப்ரெடிகேட். ஓகே, இதில் கவிதா அப்படிங்கிறது எழுவாய், நடனம் ஆடினாள்ங்கிறது பயனிலை. அப்போ ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் இருந்தால் அது என்னது? தனி வாக்கியம். ஓகேவா? ஸோ இது வந்து தனியாக இப்போது தனி வாக்கியம், மீனிங்ஃபுல்லாக இருக்குது, அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது, எழுவாய் பயனிலையோடு இருக்குது. அப்போ இதற்கு பெயர் தனி வாக்கியம். ஓகே, அண்ட் கண்ணன் வீணை வாசித்தான். ஓகேங்களா? அப்போ இதில் கண்ணன்கிறது எழுவாய், வீணை வாசித்தான்கிறது பயனிலை. அப்போது எழுவாய் பயனிலை உள்ள ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாக்கியம்னா அதுவும் தனி வாக்கியம். தனி வாக்கியம். சரிங்களா? அப்போது இந்த 2 தனி வாக்கியத்தை கலவை வாக்கியமாக மாற்றுறதுக்கு நமக்கு எச்ச வினை மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. எப்படி அப்படின்னா, கவிதா நடனம் ஆட கண்ணன் வீணை வாசித்தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை வந்து நம்ம ஒரு கலவை வாக்கியம்னா 2 தனி வாக்கியத்தை, ஓகேங்களா, 2 தனி வாக்கியத்தை ஒரே வாக்கியமாக நம்ம மாற்றிருக்கோம். கலவை வாக்கியம். இப்போது கவிதா நடனம் ஆட, அப்போது இது என்னது? எச்ச வினை. அப்போ ஆடினாள்ங்கிறத ஆட அப்படின்னா அதை வந்து முழுமை பெறாத வினை சொல்லாக நம்ம மாற்றி இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் எச்ச வினை. எச்ச வினையாக மாற்றி 2 தனி வாக்கியத்தை கலவை வாக்கியமாக நம்ம மாற்றிருக்கோம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? கண்ணன் வீணை வாசித்தான், அப்போ கலவை வாக்கியம். ஸோ இதுதான் வந்து எச்ச வினையில் பார்த்தீங்கன்னா கவிதா நடனம், அதாவது 2 தனி வாக்கியத்தை கலவை வாக்கியமாக மாற்றுவதற்கு பயன்பாடு தான் எச்ச வினை பயன்பாடு. இது ஒரு கலவை வாக்கியத்துக்கு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்தது கூட்டு வினை. ஒரு பாயிண்ட் வந்து தனி வாக்கியத்தை கலவை வாக்கியமாக மாற்றுறதுக்கு எது பயன்படுது? எச்ச வினை பயன்பாடு. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எச்ச வினையின் பயன்பாடு தனி வாக்கியத்தை கலவை வாக்கியமாக மாற்ற உதவும். எது? எச்ச வினை. ஓகேங்களா? ஸோ எச்ச வினையின் பயன்பாடு 1. அடுத்து கூட்டு வினையாக மாற்ற உதவும். கூட்டு வினையாக, இப்போ கூட்டு வினை அப்படிங்கிறது
இப்போ இதுக்கு ஒரு வாக்கியம் சொல்கிறேன். இப்போது நாளை என் வீட்டிற்கு வந்தால் நான் உனக்கு பணம் தருவேன். அப்போது கூட்டு வினை நான் உனக்கு, இது ஒரு வாக்கியம். நான் உனக்கு பணம் தருவேன். ஓகேங்களா? இதுதான் வந்து பிரதான வாக்கியம். பிரதானனா இதுவும் அதாவது இங்கிலீஷ் கிராமரில் க்ளாஸஸ் படிப்போம் இல்லையா, மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ்ன்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மெயின் டு சபார்டினேட் கிளாஸ் அந்த மாதிரி வரும் பொழுது இந்த எச்ச வினை பயன்படுது. அப்போ பிரதான வாக்கியம்ங்கிறது மெயின் கிளாஸ். ஓகே, நான் உனக்கு பணம் தருவேங்கிறது பிரதான வாக்கியம். சரிங்களா? இப்போ இந்த பிரதான வாக்கியத்தை இன்னொரு வார்த்தை என் வீட்டிற்கு வந்தால், என் வீட்டிற்கு நீ வந்தால், இது வந்து துணை வாக்கியம். துணை வாக்கியம் அதாவது இது வந்து மெயின் கிளாஸ், எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து துணை வாக்கியங்கிறது சபார்டினேட் கிளாஸ். சரிங்களா? அப்போ இப்போ இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ்டு சென்டென்ஸா மாற்றணும். அப்போ என் வீட்டிற்கு நீ வந்தால் நான் உனக்கு பணம் தருவேன். அப்போ இதை ரெண்டையும் மெயின் கிளாஸையும் சபார்டினேட் கிளாஸையும் கம்பைன் பண்ணால் we can get ஒரு ஃபுல் சென்டென்ஸாக நம்மளால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை வாக்கியத்தை ஏற்படுத்த முடியும்னா அதற்கு எது உதவுது? எச்ச வினை. அப்போது இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். என் வீட்டிற்கு, அப்போது இந்த சபார்டினேட் கிளாஸ் என்னவாயிடுது? முதன்மை வாக்கியமாக மாறிடுது. நீ வீட்டிற்கு, என் வீட்டிற்கு நீ வந்தால், இந்த வந்தால்ங்கிறது இங்கே என்னது? எச்ச வினை. நான் என்ன சொல்லியிருக்கேன்? எச்ச வினையை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கூட்டு வினையாக மாற்ற உதவுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என் வீட்டிற்கு நீ வந்தால் நான் உனக்கு, இது பிரதான வாக்கியம், நான் உனக்கு பணம் தருவேன். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு வாக்கியம் முழுமையடைந்திருக்கு. என் வீட்டிற்கு நீ வந்தால், என் வீட்டு நீ வந்தால் நான் உனக்கு பணம் தருவேன். அப்போ இது வந்து ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய முழுமையான வாக்கியம். அப்போ எச்ச வினையின் பயன்பாடு தனி வாக்கியத்தை கலவை வாக்கியமாக மாற்றுவதற்கும் கூட்டு வினையாக மாற்றுவதற்கும் எச்ச வினை பயன்படுகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது வினைச்சொற்கள், வினைச்சொற்களோட வகைகள் பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எச்ச வினை, எச்ச வினைனா என்னென்னு டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். தென் பெயரெச்சம் வினையெச்சம்னா என்னன்னு பார்த்தோம். தென் எச்ச வினையோட யூசேஜ் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கணத்தில் பார்த்துருக்கோம். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம்.